அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் தமிழின மீட்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிச்சு, அதில் எது திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு. அந்த தலைப்புல சில குறிப்புகள் எடுத்து 2 காணொளிகள் போட்டிருந்தேன். அது நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதில் முதல் காணொளியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு, கமெண்ட் போட்டிருந்தாரு. என்ன கமெண்ட்னா, வாட் ஆர் யூ ட்ரையிங் டு சே, பி கிளியர் அபவுட் யுவர் வியூஸ் வித்தவுட் ஹெல்ப் யூ புக் அப்படின்னு போட்டிருந்தாரு. புத்தகம் இல்லாமல் படிங்க, புத்தகம் இல்லாமல் படிச்சீங்கன்னா நல்லா இன்னும் பார்வையா இருக்கும். இன்னும் புத்தகம் இல்லாம புத்தகத்தை நல்லா படிச்சு புத்தகத்தை பார்த்து வாசிக்காம உங்களுடைய கருத்துக்கள் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கமெண்ட் போட்டிருந்தாரு. இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. நான் அந்த 2 காணொளி பதிவிடுதலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாகவும் ஊக்கத்தையும் கொடுக்குது. ஏன்னா நான் வாசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப வருடங்கள் ஆச்சு. ஆனா நான் வாசிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எது போன்ற புத்தகங்கள் அப்படின்னா, சினிமா சார்ந்த புத்தகங்கள்லாம் படிப்பேன். நாவல், சிறுகதை, உலக சினிமா புத்தகங்கள், இது போன்ற புத்தகங்கள்லாம் படிப்பேன். இது போன்ற புத்தகங்கள் இருக்கிற விடயங்கள் எல்லாமே என்னால் பார்க்காம பேச முடியும். ஏன்னா அவ்வளவு புத்தகங்கள் படிச்சு வச்சிருக்கேன். இப்ப சமீப காலமா தான் தமிழ் தேசியத்துக்குள்ள நான் முழுசா ஈடுபடுறதுனால, தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள்லாம் வாசிக்க பழகிறதுனால, என்னால் அதை புத்தகம் படிச்சு தெளிவா பேச முடியல அப்படிங்கிறதுனால, அந்த புத்தகத்தையே பார்த்து நான் வாசிக்க கத்துக்கிட்டு இருக்கேன். இதற்கு முன்னாடி நான் சினிமா சார்ந்த புத்தகங்கள்லாம் ஏன் படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் கல்லூரி முடிச்ச உடனே எனக்கு இயக்குனர் ஆக வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு. சென்னை 2016லயே சென்னை போயிட்டேன். சென்னை போனதுக்கப்புறம் சரியான வாய்ப்புகள் எனக்கு அமையல. சின்ன சின்ன படங்கள்லாம் வேலை பார்த்துருக்கேன். அது உப்மா கம்பெனின்னு சொல்லக்கூடிய சில படங்கள்லாம் வேலை பார்த்துருக்கேன். எனக்கான அறிவு சரியா சினிமா அறிவு எனக்கு சினிமா பயிற்சிகள் எனக்கு எங்கேயும் கிடைக்கல. சுத்துனேன். காலங்கள் வீணாகிருச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல அப்படியே அரசியல் அப்படின்ட்டு அரசியல், ஃபோட்டோகிராஃபி, அச்சகம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய இது. அப்புறம் நான் சினிமா சார்ந்த புத்தகங்கள், எது போன்ற புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சினிமாவில் உதவி இயக்குனர் வாய்ப்பு தேடும்போது படித்த புத்தகங்கள்.